வெல்கம் டு டிராயிங் படி சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஐசோமெட்ரிக் வியூ ஒன்று பார்க்கலாம். ஏற்கனவே வந்து ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் ஒரு 8 டிராயிங் வந்து போட்டிருக்கேன். அதை நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு பார்த்துங்க. இப்போ ஒரு ஐசோமெட்ரிக் வியூ பார்க்கலாம். இதில் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து ஐசோமெட்ரிக் டிராயிங்கு எப்படி போடுறதுன்னு பார்க்குறோம். கொஸ்டின் பார்க்கலாம். முதல்ல ட்ரா த ஐசோமெட்ரிக் வியூ ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் த given ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ். அதாவது இதில் ஆர்த்தோகிராஃபிக் வியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, இது ரைட் சைடு வியூ, 3 வியூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரக்ஷன் வந்து அம்புக்குறி டைரக்ஷன் வந்து இந்த டைரக்ஷனில் தான் வரும் ட்ராயிங் போடும்போது பார்த்தீங்கன்னா. ஏன்னா ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ இந்த டைரக்ஷனில் இருக்குது. இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன், அதனால வியூஸ் மாறி வரும். இந்த டைரக்ஷனில் கொடுத்தா இந்த பக்கம் ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ இந்த டைரக்ஷன் வந்துன்னா அப்போ ஃப்ரண்ட் வியூ வந்து அம்புக்குறி இந்த பக்கம் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தா தான் இந்த பக்கம் வந்து ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ வரும். ரைட் சைடு வியூ அந்த பக்கம் வரும். இப்போ இதனுடைய லென்த்து, பிரெத்து, ஹைட்டு பார்க்கலாம். இப்போ படத்தோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 15, 15, 3, 15 கொடுத்துருக்காங்க. 45 mm லென்த்து. படத்தோட பிரெத்து பார்த்தீங்கன்னா 40. படத்தோட ஹைட்டு வந்து 35 mm கொடுத்துருக்காங்க. அது 3 வியூஸ் வச்சு இந்த ஐசோமெட்ரிக் டிராயிங்கை எப்படி வரையின்னு பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் டிராயிங் தான். இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கு ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடணும். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு லைனை போட்டு 2 சைடும் 30 டிகிரி வச்சுக்கணும். ஒரு டிகிரியில் ஒரு புள்ளி வச்சுக்கணும். அந்த சைடில் ஒரு 30 டிகிரி, இதில் ஒரு 30 டிகிரி, ஒரு 90 டிகிரி நேரம் ஒரு புள்ளி வச்சுங்க. இப்போ வந்து லென்த்து வந்து இந்த பக்கம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ வந்து நம்ம டைரெக்ஷன் ஃப்ரண்ட் வியூ வந்து இந்த சைடு தான் வரும். இப்போ இந்த சைடு தான் வந்து ஃப்ரண்ட் வியூ காமிச்சாகணும். அப்போ இந்த லென்த்து வந்து 45 mm கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் 45 லென்த்து, பிரெத்து பார்த்திங்கன்னா 40 இந்த சைடு, ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 35 போட்டு இந்த பாக்ஸை வந்து முதல்ல போட்டுக்கலாம். 30 டிகிரி புள்ளி வச்சாச்சு. இப்போ வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா 45 mm. அப்போ இதிலேருந்து ஒரு 45 mm எடுத்துக்கணும். இதுலேருந்து 10, 20, 30, 40, 45 mmக்கு ஒரு லைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். பிரெத்து பார்த்திங்கன்னா 40. இதுலேருந்து 40 mmக்கு ஒரு லைன் வச்சுங்க. இதுலேருந்து 40 mm லைட்டாக லைனு. அடுத்து படத்தோட ஹைட்டு 35 mm. அப்போ இதிலேருந்து 35 mmக்கு இதுலேருந்து 35 mm ஒரு லைன். 35 mm போட்டுருவோம். அதே மாதிரி சென்டர்லேருந்து ஒரு 35, இதுலேருந்து ஒரு 35 mm போட்டுருவோம். அது மாதிரி இந்த லாஸ்ட்லேருந்து ஒரு 35, 3 வந்து 35 mm போட்டு பாக்ஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறோம். இந்த ஐசோமெட்ரிக் பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு அந்த பாக்ஸ் உள்ளே தான் வரப்போகுது டிராயிங்கு. பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸை வேறு போடுறீங்க. நான் நோட்டில் போடுறதால செட் ஸ்கொயர் வச்சு போடுறேன். நீங்கள் வந்து சார்ட்டில் போடுறதுக்கு ட்ராஃப்டர் யூஸ் பண்ணிங்க. இது வந்து ஒரு லைனு பேரலாக, அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இதுலேருந்து ஒரு லைன். ஐசோமெட்ரிக் ப்ரொஜெக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பேரலல் லைன்ஸ் தான். இந்த மாதிரி பாக்ஸை போட்டுருங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கும்போது இதுதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போ வந்து கீழே வந்து இது 45 mm. 45 mmக்கு ரேடியஸ் பார்த்திங்கன்னா
இந்த அளவு சென்டர் லைனு 45 சென்டர் இது. ரேடியஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து ரேடியஸ் வந்து இதில் வந்து ஒரு 15 mm எடுத்து இந்த ஆர்க் வரணும். இந்த ஆர்க் வந்து போடணுன்னா ஐசோமெட்ரிக் சாதாரணமாக போடும்போது அப்படியே போட்டுக்கலாம் காம்பஸ் வச்சு. ஐசோமெட்ரிக் உள்ள இந்த ஆர்க் போடும்போது பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். மேலே ஒரு 15 கீழே ஒரு 15 அப்போ 30க்கு 30க்கு ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து போடலாம். ஃபஸ்ட்டு வந்து சென்டர் எடுத்துக்குவோம். இந்த 45க்கு சென்டரு 45க்கு சென்டரு புள்ளி வச்சுங்க. 22.5 ஒரு சென்டராக புள்ளி வச்சு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் பார்த்தீங்கன்னா 15 mm. ஏன்னா இந்த ரேடியஸ் வந்து 15 கொடுத்துருக்கறதால இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் ஒரு 15 ஒரு புள்ளி வச்சுக்கலாம். இதுலேருந்து ஒரு 15 ஒரு புள்ளி வச்சுக்கலாம். புள்ளி வச்சுட்டு மேலே ஒரு 15 கீழே ஒரு 15 ஒரு லைன் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். இது நேரம் எடுத்துக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு 15 mm இதுமாரி கீழே ஒரு 15 mm ஒரு லைனு. அதேமாதிரி இந்த பாயிண்ட்லேருந்து இதுலேயும் அதே சேம் மேலே ஒரு 15 கீழே ஒரு 15 mm கீழே ஒரு 15 இந்த மாதிரி போட்டு ஒரு பாக்ஸ் ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போட்டு இதை ஜாயின் பண்ணி இது லைட்டாக போட்டுக்குவோம். பாகைமணியில் 90 டிகிரி வச்சு கூட போடலாம். இந்த பாக்ஸ் மெத்தட்லேயும் போடலாம். இப்போ இதில் நேரம் மேலே இந்த மாதிரி இந்த பாக்ஸை போட்டாச்சு. பார்த்திங்கன்னா இது வந்து இந்த சைடு 30 mm 4 சைடும் 30 mm தான் இருக்கும். 4 சைடும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லாக இது 30 இந்த சைடு 30 இது 30 வந்துட போகுது. இப்போ இதுக்கு சென்டர் எடுத்துக்கணும். இது சென்டர் லைன் ஒன்று இந்த மாதிரி பண்ணிங்க. நேராக சென்டரில் ஒரு லைன் இந்த மாதிரி ஒரு சென்டர் மார்க் பண்ணிங்க. இப்போ வந்து இந்த ஐசோமெட்ரிக் பாக்ஸ் போடுறதுக்கு இப்போ நம்மளுக்கு இந்த லாங்கர் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த ஷார்ட்டர் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். பாக்ஸுக்கு ஒன்றா நேம் கொடுத்துக்கலாம். A B C D E F G H இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து ஏ பாயிண்ட்டுக்கும் சி பாயிண்ட்டுக்கும் ஒரு வி போட போகிறோம். அதாவது இந்த சி பாயிண்ட்லேருந்து ஜி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சியும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். லைட்டாக போடுங்க லைனு. அதேமாதிரி சிலேருந்து எஃப் பாயிண்ட்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஏ பாயிண்ட்டையும் இ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏவிலேருந்து இ பாயிண்ட்டை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து இ பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணலாம். இதையும் ஏவும் ஜாயின் பண்ணோம். ஏவும் ஹெச்சு ஏவிலேருந்து இந்த ஹெச் பாயிண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி பாயிண்ட் கிடைக்கும் போது இங்கே ஒரு புள்ளி நம்மளுக்கு கிடைக்கும். இதுலேருந்து இந்த ரேடியஸ் அடிக்கணும். அதுக்கப்புறம் ஏ பாயிண்ட்லேருந்து இந்த இ பாயிண்ட்டையும் ஹெச் பாயிண்ட்டையும் ஒரு ஆர்க்கு இதுலேருந்து ஒரு ஆர்க்கு அடிக்கிறோம். இந்த பாயிண்டில் வச்சு இது ஆர்க் அடிக்கிறோம். அவ்வளோ வந்து இந்த ஆர்க் வரும். உங்களுக்கு ஐசோமெட்ரிக்கில் இந்த ஆர்க் வரும். இதுனா காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ஜி பாயிண்ட்டுக்கும் இ பாயிண்ட்டுக்கும் நடுவில் வர இந்த பாயிண்ட்டு ஜிஹெச் இதை ஐன்னு வச்சுக்கலாம். பாயில் ஐன்னு வச்சுக்கங்க. இந்த பாயிண்டில் வச்சு இந்த ஜி பாயிண்ட்டையும் இ பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏ பாயிண்டில் வச்சு இந்த இ பாயிண்ட்டையும் ஹெச் பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம்.
வச்சு ஏ பாயிண்டில் வச்சு இந்த இ பாயிண்ட்டையும் இந்த ஹெச் பாயிண்ட்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இந்த ஆர்க்கை போட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 பக்கமும் இதை ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஹைட்டை டார்க் பண்ணிக்கலாம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் டார்க் பண்ணிக்கங்க. டார்க் பண்ணிங்க. அடுத்தது இந்த லைனை அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் டார்க்காக வரப்போகுது. அடுத்து இந்த லைன் டார்க்காக வரப்போகுது. ரெண்டுத்தையும் டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவு பார்த்தீங்கன்னா 15 mm, இதுவும் 15 mm தான். இப்போ இதுலேருந்து ஒரு 15 mm தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 15ல் ஒரு புள்ளி, அதே 30ல் ஒரு புள்ளி வச்சுங்க. இந்த 15 இந்த 15 இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா 10 mm வரப்போகுது. இப்போ இதுலேருந்து ஒரு 10 mmக்கு ஒரு லைன் போட்டுங்க. 10 mm ஒரு லைனு. அதேமாதிரி இதுலேருந்து ஒரு 10 mm ஒரு லைன். அதை ஜாயின் பண்ணிக்கலாம். லைன் ஜாயின் பண்ணலாம். அடுத்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இது ஃப்ரண்ட் வியூ இதில் இருக்கிறது அப்படியே வந்துடுச்சு. இதை டார்க் பண்ணிங்க. இந்த லைனை இது ஒரு போட்டாச்சு. இந்த ஆர்க்கு இந்த பாயிண்ட் போட்டாச்சு. இப்போ டாப் வியூ பார்க்குறோம். டாப் வியூ பார்க்கும்போது இந்த 2 கோடு தெரியுது. இந்த 2 கோடு வந்து இந்த லைனுக்கு பேரலாக இது போட வேண்டியது தான். அதில் அப்படியே பேரலாக போட வேண்டியது தான். இந்த கோடை என்ன பண்ணோம், டாப் வியூவில் பார்க்கும்போது இந்த அளவு அதே வந்து 15 தான். இந்த 15க்கு இதில் ஒரு 15 புள்ளி வச்சுக்கலாம். இதில் 15 புள்ளி, அதே 30 புள்ளி வச்சாச்சு. இப்போ வந்து அப்படியே இந்த லைனுக்கு பேரலாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைனை ஃபஸ்ட்டு டார்க் பண்ணிக்கலாம். இந்த லைன் டார்க்காக தான் வரும். இது டார்க் லைனு அப்படியே பேரலாக வச்சுருவாங்க. இந்த லைன் வந்து இது டார்க்காக தான் வரும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக இதுக்கு பேரலாக அப்படியே வச்சுருவாங்க. இதுலேருந்து ஒரு லைன், அடுத்து இந்த லைன், லைன் போட்டுக்கோம். அதுக்கப்புறம் இந்த லைனை வந்து டார்க் தான். இது கடைசியாக வர இந்த லைனை இதை டார்க் பண்ணிக்கணும். இந்த லைனை டார்க் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இதை பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த லைனை இது போட்டாச்சு. இந்த லைனுக்கு பேரலாக இதுக்கு பேரலாக நகர்த்தின்னு வரணும். இந்த பாயிண்ட்லேருந்து இதோட ஜாயின் பண்ணிக்கணும். பேரலாக நகர்த்தினோம், ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலாக நேராக எடுத்துன்னு போகணும். இந்த மாதிரி இந்த லைனுக்கு பேரலாக இதில் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வியூவில் பார்க்கும்போது சைடு வியூவில் இந்த பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாகவே டார்க்காக தெரியும். அப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லாக டார்க் பண்ணிக்கணும். இந்த பாக்ஸை அப்படியே டார்க் பண்ணிக்கலாம். மாதிரி இந்த பாக்ஸை டார்க் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அளவு குறிச்சிக்கலாம். இது சிம்பிளான படம் தான். பேசிக்காக ஐசோமெட்ரிக்கு யூத் பார்க்குறவங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ராயிங்கை போட்டு இந்த அளவுலாம் குறிச்சிக்கங்க. இந்த லென்த்து வந்து 45 கொடுத்துருக்கோம். இந்த பிரெத்து வந்து 40. இந்த ரேடியஸ் வந்து 15 mm. இது இந்த ஹைட்டு வந்து 10 mm. இந்த மாதிரி குறிச்சிக்கணும். இந்த அளவு குறிச்சிட்டு இந்த லைனுக்கு பேரலாக
இதுலேருந்து ஒரு லைன் போடுங்க. எதுக்குன்னா இந்த லைனுக்கு பதிலாக இதில் தெரியாங்க, இது இங்கே சரி பார்க்க தெரியாது, அதனால் இது ஒரு லைன் போட்டுங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.